ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே 7வது வசனம் சொல்கிறதே, ஆதாம் ஏவாளுக்குள்ளே பாவம் வந்ததாம், அந்த பாவத்தை மன்னிக்க இயேசு வந்தாராம். ஆதாம் ஏவாளுக்குள்ளே பாவம் வந்ததாம், அந்த பாவத்தை மன்னிக்க இயேசு வந்தாராம். நம் கஷ்டத்தை தீர்த்திடுவார், நம் கவலைகள் போக்கிடுவார், நம் துன்பத்தை தீர்த்திடுவார், நம் துயரத்தை போக்கிடுவார். நம் கஷ்டத்தை தீர்த்திடுவார், நம் கவலைகள் போக்கிடுவார், நம் துன்பத்தை தீர்த்திடுவார், நம் துயரத்தை போக்கிடுவார். ஆதாம் ஏவாளுக்குள்ளே பாவம் வந்ததாம், அந்த பாவத்தை மன்னிக்க இயேசு வந்தாராம். ஆதாம் ஏவாளுக்குள்ளே பாவம் வந்ததாம், அந்த பாவத்தை மன்னிக்க இயேசு வந்தாராம். நம் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் நம் பாவத்தை மன்னித்திடுவார். நம் நீதியாய் வாழ்வதற்கு அவர் இரத்தத்தால் கழுவிடுவார். நம் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் நம் பாவத்தை மன்னித்திடுவார். நம் நீதியாய் வாழ்வதற்கு அவர் இரத்தத்தால் கழுவிடுவார். ஆதாம் ஏவாளுக்குள்ளே பாவம் வந்ததாம், அந்த பாவத்தை மன்னிக்க இயேசு வந்தாராம். ஆதாம் ஏவாளுக்குள்ளே பாவம் வந்ததாம், அந்த பாவத்தை மன்னிக்க இயேசு வந்தாராம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கேன், என்னையே அல்லாமல் ஒருவர் பரலோகம் போக முடியாது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கேன், என்னையே அல்லாமல் ஒருவர் பரலோகம் போக முடியாது. ஆதாம் ஏவாளுக்குள்ளே பாவம் வந்ததாம், அந்த பாவத்தை மன்னிக்க இயேசு வந்தாராம். ஆதாம் ஏவாளுக்குள்ளே பாவம் வந்ததாம், அந்த பாவத்தை மன்னிக்க இயேசு வந்தாராம். வெளிப்படுத்தின விசேஷத்திலே 22ஆம் அதிகாரத்திலே, நாம் பரலோகத்தில் தூதரை போல் இயேசு ராஜாவோடு உலாவிடுவோம். அங்கே சூரியன் வெளிச்சமில்லை, கர்த்தரே வெளிச்சமாவார். நாம் பரலோகத்தில் தூதரை போல் இயேசு ராஜாவோடு உலாவிடுவோம். அங்கே சூரியன் வெளிச்சமில்லை, கர்த்தரே வெளிச்சமாவார். ஆதாம் ஏவாளுக்குள்ளே பாவம் வந்ததாம், அந்த பாவத்தை மன்னிக்க இயேசு வந்தாராம். ஆதாம் ஏவாளுக்குள்ளே பாவம் வந்ததாம், அந்த பாவத்தை மன்னிக்க இயேசு வந்தாராம்.